அனைவருக்கும் வணக்கம். இது த கோல் புத்தகத்தின் 2வது அத்தியாயம். ஃபில் பீச். ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா இந்த பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வேலை வாங்கிறதுக்காக ஒரு மிரட்டல் துணையில் பேசுகிறாரு அப்படின்னு அலெக்ஸ் ருகோ நினச்சார். ஆனால் ஃபில் பீச்சோட குரலில் இருந்த சீரியஸ்னஸ் அவர் சும்மா ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறத அலெக்ஸ் ருகோவுக்கு உணர்த்துது. அவர் தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, ஓகே பீச், ஏதோ ஒரே ஒரு ஆர்டர் தாமதமாயிடுச்சு, அதுக்காக இப்படி ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து சத்தம் போட்டு நிலவரத்தை கலவரமாக்குறதெல்லாம் ஓகே, உங்கள் இன்டென்ஷன் புரியுது. ஆனால் பாருங்கள், உங்கள் வேலை முடிஞ்சோடனே நீங்கள் பாட்டு ஹெட் ஆஃபீஸ் போயிடுவீங்க, ஆனால் நாள் முழுக்க இருந்து இவங்ககிட்ட நான் தான் வேலை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப தனிஞ்ச குரலில் பேசினார். அதுக்கு ஃபில் பீச், இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்லோ தான். எல்லாம் கரெக்ட் டைமுக்கு போயிருந்தா நான் இந்த பிளான்ட்டுக்கு வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த 41427 ஆர்டர் 7 வாரத்துக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டியது. ஆனால் டிலே டிலே டிலே. நேத்திக்கு கஸ்டமர் கால் பண்ணி நான் நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டான். லேசாக சரக்கு வேற அடிச்சிருப்பான் போல இருக்கு. நேற்று டிஸ்கஷனே கம்ப்ளீட்லி வெண்ட் அவுட் ஆஃப் ஹேண்ட். இதெல்லாம் சொல்லலாம், நான் உனக்கு கால் பண்ணினேன். நைட் ஒரு 10 மணி இருக்கும், ஆனால் நீ தான் ஃபோனையே எடுக்கல. அலெக்ஸ் ருகோ யோசிக்க ஆரம்பித்தார். நேற்று நைட்டு 10 மணிக்கு அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, அவங்க வீட்டுக்காரம்மாவோட பயங்கர சண்டை. இப்படி ஃபேக்ட்ரின்னு ஃபேக்ட்ரி கட்டிக்கிட்டாள், நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு தனியாக போயிட போகிறேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சத்தம் போட்டது அவர் காதில் இன்னும் ஒழிச்சிட்டு இருந்தது. தொண்டையை செருமிக்கிட்டு ஃபில் பீச் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். பிளான்ட்டோட ஹெட்டு நீ உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் மட்டும் இல்லை, இந்த ஃபேக்ட்ரியிலிருந்து வர எல்லா ஆர்டருமே ஸ்லோவாக தான் இருக்குது, லேட்டாக தான் போகுது. இதோட மேஜர் இம்பேக்ட் என்ன தெரியுமா? இந்த ஒரு பிளான்ட்டுனால நம்ம மொத்த கம்பெனியோட ப்ராஃபிட்டே பெரிய லெவலில் சரிஞ்சிருக்கு. இப்படியே போச்சுன்னா கம்பெனி மீண்டு வர முடியாத அளவுக்கு பெரிய புதக்குழியில் போயிடும். அதனால் எங்களுக்கு பெரிய சாய்ஸ் இல்லை. இதை கேட்டதும் அலெக்ஸ் ருகோ, எனக்கு புரியுது பீச், ஆனால் பாருங்கள், நான் இந்த பிளான்ட்டில் சேர்ந்தே 6 மாதம் தான் ஆச்சு. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட்டை போடுறேன். நான் மட்டும் இல்லை, நம்ம எம்ப்ளாயீஸ் ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்சதை பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருந்தும் அப்படின்னு எடுத்தார் அலெக்ஸ் ருகோ. அதுக்கு ஃபில் பீச், இதை பாரு அலெக்ஸ், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. உனக்கு இன்னும் 3 மாதம் தான் டைம். அந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த பிளான்ட்டை நீ ப்ராஃபிட் ஆக்கலைன்னா தென் இந்த பிளான்ட்டை மூடுறதை தவிர எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அலெக்ஸ் ருகோவுக்கு என்னடா கொடுமையான நாள் இது. காலையில் எழுந்ததும் பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ பிளான்ட்டே மூட போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். 2 பேரும் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தாங்க. சூழ்நிலை ஓரளவுக்கு இயல்புக்கு வர ஆரம்பிச்சது. அலெக்ஸ் ருகோ யோசிக்க ஆரம்பித்தார். இதே ஃபில் பீச் தான் இவரை இந்த கம்பெனிக்கு ஹையர் பண்ணது. இன்டர்வியூலேருந்து ஹேண்ட் ஓவர் வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எப்பப்பெல்லாம் அலெக்ஸ் ருகோவுக்கு எனர்ஜி டவுன் ஆகுதோ அந்த டைம்லாம் கால் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணதும் இதே ஃபில் பீச் தான். ஆனால் அதே ஃபில் பீச் இப்போ கம்பெனி மூடுற தவிர வேறு ஆப்ஷனே இல்லைன்றாரு. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். மெதுவாக எழுந்து வந்த ஃபில் பீச், எனக்கு ஒரு நிலைமை புரியுது ருகோ, ஆனால் பாரு, மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சின்னா கூட இந்த 3 மாதத்தில் நான் எப்படியாவது மேனேஜ்மெண்ட்டை பேசி இந்த பிளான்ட்டை மூட முடியாத அளவுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் நிச்சயம் நீ செஞ்சுதான் ஆகணும். உனக்கு ரொம்ப டைம் இல்லை, 3 மாதம்தான், ஏதாவது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அன்பாகவும் ஆதரவாகவும் எப்பவும் போல் பேசுகிறார். அலெக்ஸ் ருகோ அவரை திரும்பி கூட பார்க்கல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப இறுக்கமான சூழ்நிலை. தொடர்ந்து வெளியிலே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப இறுகிய குரலில், 3 மாதங்கிறது ரொம்ப குறுகிய அவகாசம் பில். நான் இங்கே ஜாயின் பண்ணியே 6 மாதம்தான் ஆச்சு. அதுக்கு பில், எனக்கும் புரியுது அலெக்ஸ். இன்ஃபேக்ட் நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த ஃபேக்ட்ரி அப்படி ஒன்றும் ஓகோன்னு ஓடலை. ஆனால் பாரு, கடந்த பல ஆண்டுகளாக ஒன்லி நஷ்டம். மேனேஜ்மெண்ட்டுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நீ கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ருகோவோட தோளில் தட்டி கொடுக்குறார். இன்னமும்
ஜன்னல் வழியாக வெளியே தான் அலெக்ஸ் ரெகோ வேடிக்கை பார்த்துட்ருக்கார். ஃபில் ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கான ஷூ சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் ஃபில் தன்னோட கார் எடுத்துகிட்டு கிளம்புறது ஜன்னல் வழியாக தெரியுது. அலெக்ஸ் ரெகோ ஒரு பெருமூச்சு விடுறார். 3 மாதம் நான் என்ன செய்ய போகிறேன்? யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறா? எப்படி கம்பெனி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்? சரி, ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட கேபினை விட்டு வெளியே வரார். பிளான்ட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறார். மிஷின்ஸ்லாம் பழையபடி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினுக்காக போட்டிருந்த ஏர் கண்டிஷனோட சில்னஸ் அவரோட பாடியில் சுல்லுன்னு உரைக்குது. அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கார். அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் இவரை பார்த்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. இவரும் பதிலுக்கு ஹலோ சொல்கிறார். ச்சே, என்ன அற்புதமான ஊழியர்கள்! பிளான்ட்டுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது தப்பாக சொல்லிட்டா ரோஷக்காரங்க நம்ம மேலே பாஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்ட சூப்பர்வைசரும் ஃபோர்மேனும் ஒன்றுமே நடக்காத மாதிரி தன்னோட வேலையில் கவனமாக இருக்காங்க. அப்போது ஒரு பெரிய விசில் சத்தம். திரும்பி பார்த்தா பாப் டொனவன். இவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நல்ல 6 அடி உயரம், நல்ல வாட்ட சாட்டமான உடல்வாகு. பாப் டொனவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடமையே கண்ணாயிரம். வேலையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். வேலை வேலை வேலை. ஆனால் அவரோட பர்சனலாக பழகினவங்களுக்கு தான் தெரியும் பாப் ஒரு தங்கமான ஆள் அப்படின்னு. குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு ஒரு இறுகிய குரலில் பாப் அலெக்ஸுக்கு குட் மார்னிங் சொல்கிறார். அதுக்கு அலெக்ஸ், குட் மார்னிங் பாப். எதிர்பாராமல் ஒரு விசிட்டர் வந்து ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிட்டார் போல் இருக்கு அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு நிலைமையை சகஜமாக்க பார்க்குறார். அதுக்கு பாப், அவர் சொன்ன ஆர்டர் நம்பர் 41427 இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே முடிஞ்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை. இப்படி பாப் சொன்னதும் ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு அலெக்ஸுக்கு தோணுச்சு. எல்லோரும் NCX10 மிஷினை நோக்கி போனாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த N6 மிஷின்னா இந்த கதையில் ஒன் ஆஃப் த ஹீரோ. இப்போ பாப் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செலவு பண்ணி இந்த மிஷினை செட் பண்ணாங்க. ஆனால் பாருங்கள், ஆட்டோ மோடில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில நட்டை சரியாக மாட்டல போல இருக்குது. உள்ளே ஏதோ ப்ராப்ளமாகி உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு நம்ம ஃபோர்மனும் ஹெல்ப்பரும் பிரித்து போட்டு மேய்ஞ்சிட்ருக்காங்க. இது எப்போ ஃபிக்ஸ் ஆகும்னு தெரியல. இது ஃபிக்ஸ் ஆன பின்னாடி தான் 41427 ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கணும். பாப் இப்படி சொன்னதும் அலெக்ஸுக்கு தரையே நழுவுற மாதிரி இருந்தது. அடுத்து என்ன நடந்திருக்கும்? அது அத்தியாயம் 3.